ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தா பழகுவாருங்க. ஓகே. அப்புறம் வந்து அந்த புதுசா நடிக்க வரவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ண மாட்டாரு. ஓகே. அப்போ வந்து அவரு தம் அடிப்பாரு, நானும் தம் அடிச்சுட்டு இருக்கிற பீரியடு. ஓகே. என்கிட்ட வந்து சிகரெட் நீட்டினார் சார். நான் மரியாதைக்கா சார் 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 ஐயோ அப்படின்னேன். நீர் குடிப்பீரா மாட்டீரா? ஓகே. குடிப்பேன் சார். வெளியில் போய் குடிச்சிக்கலாம் சார். உங்கள் முன்னாடி குடிச்சிக்கலாம் பார்க்குறேன் என்ன சார் நினைப்பாடு. என்னடா இவன் முந்தா நேற்று வந்த பையன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஜெயிச்சுங்க சார். அவருக்கு முன்னாடி தம் அடிச்சு நம்ம சைடில் ஊதுனாலும் கூட மூஞ்சியில் ஊதுறான்னு சொல்லுவாங்க. அம்மாவாசை ஸ்டைலில் ஊதுனா கூட அது செட் ஆகாது. நீர் சிகரெட் எடுத்தா தான் இப்போ உன்னோட நான் பேச மாட்டார். போடு. இந்த அளவுக்குல க்ளோஸ் ஆகிட்டாரு. ஆகிட்டாரு. அப்புறம் வந்து நாளை உனது நாள்னு அந்த படம் ஆமாம் குற்றாலம் ஆமாம் கேப்டன். அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்தாங்க. Okay. அப்கோர்ஸ் விஜயகாந்த் அதில் ஹீரோ. ஆ சார் வந்து பெரிய ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட். அவங்ககிட்டயே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நான் சும்மா ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிறேன். ஆ அப்போ அவர் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ம். பாருங்க சத்யராஜ் இங்கே வாங்க அப்படின்னாரு. ம். இவர்கிட்ட எடுங்க, ஓ இவர்கிட்ட எடுங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து இவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அந்த அளவுக்கு இவர் பிஸியாக போகிறாரு. ஆஹா. ஏன்னா அந்த மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போவே யோசிச்சு ஒழுங்காக இன்டர்வியூ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணார். ஓ ஆமாம் ஆமாம்.